திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் காட்டுப்புத்தூர் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் பழுதடைந்த நிலையில் இருந்த காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தை பார்வையிட்ட அவர் கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக காவலர்களிடம் உறுதியளித்தார். தொடர்ந்து பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று நோயாளிகளை வெளி மாவட்டங்களுக்கு பரிந்துரை செய்வதற்கான காரணம் குறித்து மருத்துவர்களிடம் அதிரடியாக கேள்வி எழுப்பினார். போதிய அவசர சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையே காரணம் என மருத்துவர்கள் கூறினர். இதையடுத்து மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசிடம் கேட்டு உடனடியாக பெற்றுத் தருவதாக எம்எல்ஏ உறுதியளித்தார். முசிறியில் தொகுதியில் போகிறப்ப எல்லாரும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் நிறைய பிரச்சனை இருக்குது, சரியாக வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, அது போதுமான வசதி இல்லைன்னு மக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதை என்னன்னு பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். காட்டுப்புத்தூரில் இருக்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையமாக வந்து மாற்றிட்டாங்க. அதே முன்னாடி இருந்த ஜிஹெச்சை வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றிட்டாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 250 பேஷண்ட் வராங்க. மேஜரான கேஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு தான் மாற்றி விட்றாங்க. நாமக்கல், கரூர் அந்த மாதிரி மாற்றி விட்றாங்க. ஏன்னா வந்து இங்கே டிஜிஓ டாக்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேயும் இங்கே என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ மக்கள் வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை, பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்கள்ட்டையும் பேசினேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரூம் வசதி வேணும், பழைய பில்டிங்காக இருக்குது, இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு புதுசாக மாற்றி தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேடிஸ், அதாவது ஒரு லேடி டாக்டரு, ஒரு அசிஸ்டன்ட் 2 பேர் லேடி, 3 பேருமே லேடி டாக்டர் தான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டாக வராங்கள்ல, ஸோ அவங்க கூட இருக்கவங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்து ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க டாக்டருக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு, அதே மாதிரி பப்ளிக்கு, இவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்துருவேன் கண்டிப்பாக. காட்டுப்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் பேரூராட்சியெல்லாம் ஆய்வு மேற்கொண்டீங்க, அவங்களாம் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்காங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்லணுன்னா, பப்ளிக்காக பாதுகாக்கிற அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பான ஒரு பில்டிங் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தர் கை கொடுத்தேன், உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் சொன்னேன். அவர் ஏன் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார். அது மேலே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது பில்டிங். நானாக இருந்தால் இருக்க மாட்டேன், டேபிள் சேரை தூக்கிட்டு போய் வெளில உட்காந்துக்குவேன். ஏன்னா இடிஞ்சு என்ன நேரம் விழுவுன்னு தெரியாதுல, பயந்துட்டானா அவர் உட்காந்து அங்கே வேலை பார்க்குறாரு. சரி நீங்கள் தான் அங்கே வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அங்கே வேலை பார்க்குறாங்களாம். அவங்க இன்னைக்கு லீவு. நான் உடனே சொல்லிட்டேன், இல்லைப்பா அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எஸ்ஐ சார்கிட்ட, இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லிட்டேன். மழை பெஞ்சா தண்ணி உள்ளே விழுவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபே அந்த காங்கிரீட்டே கீழே விழுந்து வெறும் கம்பி தான் தெரியுது. அவங்களுக்கே இப்படி மோசமான பில்டிங் இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு புது போலீஸ் ஸ்டேஷன் வந்து கட்டித்தரத்துக்கு என்ன முயற்சி எடுக்குமோ எடுத்து நான் பண்ணி தரேன்ட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு புது பில்டிங் கட்டி தருவேன். பேரூராட்சியில் ஏதாவது கோரிக்கை வச்சாங்க? பேரூராட்சியில் வந்து அவங்க நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டேன், ஸ்டாஃபுக்கு ஃபஸ்ட்டு கேட்டேன், உங்களுக்கு எதாவது நீட் இருக்கா, உங்களுக்கு வேலை செய்ய ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. அதுவே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்ன எதுவுமே இல்லைங்கிறீங்களா? எல்லாமே ஓகே, எங்களுக்கு ஓகேன்றாங்க. ஆனால் அந்த கீழே பணியாளர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வந்து கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் உயர்த்தி கேட்டிருக்காங்க. ஒரு 80 ரூபா வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுவுமே அவங்க வந்து இப்போ மீட்டிங் போட்டு அதிகப்படுத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே அங்கே வந்து ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நான் மக்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்ஸ்.